ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நடேசன் வெளியே உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம பல்லவன் ரொம்பவே கோவப்பட்டு அவர் பாட்டு கேட்டுட்டு இருந்த லேடியாவை பிடுங்கி கீழே உடைச்சி விட்டுடுறாங்க. ஆஃப் பண்ணணும்னு சொன்னல, நான் எதுக்கிட்ட ஆஃப் பண்ணோம்? அப்படின்னா நான் இப்படி தான் உடைப்பேன். எங்கள் அம்மா என்னை இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஆனால் வந்தவங்களை நிரந்தரமாக தங்க விடாமல் அவங்கள நீ அடித்து என்னை விட்டு மறுபடியும் பிரிச்சுட்டு எங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிற, இந்த பொழப்புக்கு நீ செத்து போயா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம பல்லவன் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு நிலா கண்டிக்கிறாங்க. அந்த ஆள் பண்ணது தப்பு இல்லை, நான் பேசுறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குவோம். அவரை சாக சொல்ல, முதல்ல நீ யாரு? உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா நீ வீட்டை விட்டு வெளியே போ. அவரை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்னவே நீங்கள் அடிச்சிட்டீங்கல்ல, இப்போவே நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு பல்லவன் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில பல்லவன் கிட்ட உண்மையை சொல்ல போறாங்களா, இல்லை உண்மையை மறைக்க போறாங்களா, என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.